இந்த பிவோட் டேபிள் சீரீஸ்ங்க இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்தா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுற மாதிரி நீண்டுட்டே இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. இது நம்ம நாளும் பகிர்வோம் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிவோட் டேபிள் சீரீஸ், நம்மளோட எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸ்ல. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இங்க ஒரு டம்மி டேட்டா செட் எடுத்திருக்கோம். இதுல இருந்து நம்மளோட பிவட் போடலாம். இன்சர்ட் பிவட் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இங்க எடுத்துட்டு வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். அடுத்தது நம்மளோட டிஸ்பிளே கொஞ்சம் பெருசா இருக்கணும், ஒரு சிலர் மொபைல்ல பாக்குறீங்க அப்படின்றதுக்காக நான் ஸ்கிரீனோட டிஸ்பிளேவை பெருசா வச்சிருக்கேன். அதனால பிவட் டேபிள் ஃபீல்ட் இங்க வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு யூஸ்வலா இங்க நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போயிடும். ஸோ அது வேண்டாமேன்றதுக்காக நான் இங்க தனியா எடுத்திருக்கேன். சரி, நம்மளோட பிவட் டேபிள் என்ன போடுறோம்னா, சேல்ஸ் பர்சன் எடுத்துட்டு வந்து ஃபில்டர்ல போடுறோம். ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்துட்டு வந்து ரோல போட்டுட்டு ப்ராடக்ட் நேம் அது கீழே போட்டுட்டு யூனிட் சோல்ட நம்ம இங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஓகே போட்டுட்டு இங்க வந்து பாருங்க, நமக்கு இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு சொன்னா, அனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து கவிதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து ரமேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இது மாதிரி இல்லாமல் நான் ஃபிக்ஸடாக நான் இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இது மாதிரி இந்த டேபிளை மட்டுமே நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிப்போர்ட், அதாவது இப்போ நான் ரமேஷ்க்கு நீ இது மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இதுக்கான கமெண்ட்டை நீங்கள் வந்து லேப்டாப் 4 தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம், சோஃபா 6 தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் போட்டு நான் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு இமெயிலோ நான் அனுப்பணும். அது வந்து ஒரு ஷீட்ல இந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி தனியாக பிவோட் வந்தால் நல்லா இருக்கும், நான் தனித்தனியாக காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னு சொன்னா, கவிதா, பிரியா, ரமேஷ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மோட அவுட்லைன் ஃபார்மேட்ல போயிட்டு நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ, கரெக்டுங்களா, டேபுலர் ஃபார்மேட்ல போயிட்டு நான் இது மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி எனக்கு வேணும் தனியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். சரிங்களா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு பார்க்கறத விட எனக்கு எல்லாருக்குமே தனித்தனியா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட பிவட் டேபிள்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இங்க சேல்ஸ் பர்சன் இங்க என்ன ஃபில்டர் கொடுத்துருக்கீங்களோ இங்க அது காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல நம்மளோட ரீஜியனையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் கொடுத்து பாருங்க. ரீஜன் வைஸ் வேணுமா சேல்ஸ் பர்சன் வைஸ் வேணுமான்னு கேக்குது. நம்ம சேல்ஸ் பர்சன் வைஸ் எடுத்திருக்கோம். இதை ஓகே கொடுத்து பாருங்க, நமக்கு பாருங்க கவிதா, பிரியா, ரமேஷ் அப்படின்றவங்களுக்கான டேட்டா தனித்தனியா வந்துருச்சு ஒரு ஷீட்ல. இதுல நீங்க அவங்களுக்கான கமெண்ட் போட்டு அவங்களுக்கு அமுச்சு விட்டுறலாம். இது சின்ன டேட்டாவா இருக்கிற தொட்டு உங்களுக்கு இப்படி தெரியுது. இதுவே நீங்க ஒரு பெரிய டேட்டா அனலைஸ் பண்ணும்போது தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒர்க் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது கமெண்ட் இது மாதிரி நீங்க போடுற போது நமக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம இங்க யாரை செலக்ட் பண்ணிருக்கோமோ அவங்க மட்டும்தான் வந்திருக்கு. அதுவே இப்ப நீங்க இங்க இவங்க நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மோட ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் சேல்ஸ் பர்சன் ஓகே கொடுத்து பாருங்க, எல்லாரு பேருமே வந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு மட்டும் வேணும் இல்லை குறிப்பிட்ட இது ஃபீல்ட்ஸ்க்கு மட்டுமே வேணும்னா நீங்க அதை மட்டுமே இங்க செலக்ட் பண்ணுங்க. இல்லை எல்லாமே வேணும்னா நீங்க ஆல் வச்சு இந்த ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு ஷீட் வந்துடும். ஸோ இதுவே நீங்க ரீஜன் வைஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இங்க போயிட்டு நம்மோட ஆப்ஷன்ஸ்ல ஷோல ரீஜன் வைஸ் கொடுத்து பாருங்க, நமக்கு சவுத்துக்கு தனியா, ஈஸ்ட்க்கு தனியா, வெஸ்ட் தனியா வந்துடும் நமக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம இங்க ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா. யூஸ்வலாவே நம்மளோட ரிப்போர்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க பாருங்க, இதுல நம்மளோட காம்பேக்ட் டைப்ல இருக்கும், இதுக்கு மாதிரி மேல வரும், கரெக்டுங்களா. இந்த சப்டோட்டல் அப்படின்னு சொல்றது மேல வரும். அதுவே நமக்கு சப்டோட்டல்
கீழே வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஷோ ஆல் சப்டோட்டல்ஸ் பாட்டம் ஆஃப் த குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். அப்போ நீங்க பார்க்கும்போது இது எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இல்லாம எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வேணும், ஒரு ஒரு ரோ பிளாங்க் ரோ நடுவில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பிளாங்க் ரோ, இந்த டிசைன்ல பிளாங்க் ரோ இருக்கு இல்லைங்களா? இன்சர்ட் பிளாங்க் லைன் ஆஃப்டர் ஈச் ஐட்டம் அப்படின்னு கொடுத்து பாருங்க. இது மாதிரி நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஈஸியா தனித்தனியா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எனக்கு கீழே வேணாம் மேல இருந்தாவே போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது டாப் ஆஃப் த குரூப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு எது மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இது ரொம்ப பிவட் டேபிள் ரொம்ப அழகா பார்க்கலாம். சரி, பிவட் டேபிள் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு வேண்டாம், சரிங்களா, நானே அதுக்கு டிஃப்ரெண்டா ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல என்ன கைண்ட் ஆஃப் ஃபார்மேட் பிடிக்குதோ அது மாதிரி ஒரு ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது மாதிரி எதுவுமே வேண்டாம், எல்லாமே நானே ஃபார்மேட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இதுல ஹோல் டேபிளுக்கு இங்க பாருங்க ஹரிசாண்டல் பார்டர் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் ஃபில்டருக்கு டாப் பாட்டம் பார்டர் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் ஃபில்டர் வேல்யூக்கு டாப் பாட்டம் பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபார்மேட்ல போய் பார்த்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத. ஆனா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இதுல எதுல வந்து உங்களுக்கு போல்டு இருக்கோ அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உதாரணத்துக்கு நான் 2 3 மட்டும் பண்றேன். இப்ப பாருங்க ஹோல் டேபிள்ல இருந்த பார்டர் எடுத்துட்டோம். அடுத்தது ரிப்போர்ட் ஃபில்டர் லேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய பார்டர் கிளியர் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ஃபில்டர் வேல்யூ கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம்க்கு ஸ்ட்ரைப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இல்ல ஹெட்டர் ரோ எனக்கு வேண்டாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நமக்கு சப்டோட்டல் ரோ கிளியர், சப்டோட்டல் ரோ கிளியர், ஃபர்ஸ்ட் ரோ ஸ்ட்ரைப் கிளியர், ஃபர்ஸ்ட் காலம் ஸ்ட்ரைப் கிளியர். ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க நமக்கு இங்க ஒரு கஸ்டம்னு ஒன்று வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணி பாருங்க. நமக்கு எந்த வித ஃபார்மேட்டுமே இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தோம், இதுல இருந்து நம்ம ஒரு கஸ்டம் ஃபார்மேட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இதை ஒரு ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு கஸ்டம் ஃபார்மேட் கிரியேட் பண்ணீங்க, இந்த கஸ்டம் ஃபார்மேட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னு சொன்னா. இல்ல அப்படின்னு சொன்னா மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க என்ன மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹோல் டேபிளுக்குமே ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்டர் வேணும் அப்படின்னு சொன்னா அவுட் சைட் பார்டர் ஓகே அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அவுட் சைட் பார்டர் மட்டும் நமக்கு வந்திருக்கு. ரிப்போர்ட் ஃபில்டர் லேபிள்ஸ்க்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃபாண்ட் வந்து போல்டா வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. ரிப்போர்ட் ஃபில்டர் வேல்யூஸ் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா இட்டலைஸ்ல வைக்கிறோம், சும்மா நம்ம பண்றோம். இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நம்மளோட கஸ்டம் ஃபார்வர்ட் கொடுத்து பாருங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இது போல்ட் ஆயிடுச்சு, இது இட்டலைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து நமக்கு இது அவுட் சைட்ல ஒரு பார்டர் வந்துருச்சு. இது மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார்மேட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே நீங்க இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் டிசைனை வந்து போட்டுட்டே இருக்க வேண்டாம்னு நினைக்கிற பட்சத்துல நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துடலாம். இது மட்டுமே இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா ஃபைல் போயிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் போயிட்டு இந்த டேட்டா போய் எடிட் டிஃபால்ட் லேஅவுட் கொடுத்து இதுலயும் நீங்க இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டிஃபால்ட் லேஅவுட்ல எப்பயுமே சப்டோட்டல் கீழே தான் வரணும் எனக்கு அப்படின்னு இருக்கு பாருங்க, இது மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராண்ட் டோட்டல் எப்பயுமே ஆன் இருக்கணும் ரோஸ் அண்ட் காலம்க்கு. இல்ல எனக்கு எப்பவுமே ஷோ காம்பாக்ட் வேண்டாம், எனக்கு எப்பவுமே நீ டேபுலர் ஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வேணா மாத்திக்கிறேன். அதே மாதிரி எனக்கு மர்ஜ் பண்ணி சென்டரா எடுத்துட்டு வா. அது மாதிரி பல விஷயங்களை நீங்க இங்க செட் பண்ணிட்டு நீங்க இங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அதுதான் நமக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்க கிரியேட் பண்ணும் போதும். இப்போ நம்ம இன்னொன்னு கிரியேட் பண்ணலாம் பாருங்க. பிவட் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல இங்க வச்சுட்டு இன்னொரு பிவட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். ரீஜியனை ரோஸ்ல போட்டுட்டு சேல்ஸ் பர்சன் மேல போட்டுட்டு
அதே மாதிரி ப்ராடக்ட் நேம் இங்கே போட்டுட்டு யூனிட் சோல்டு உள்ள போட்டுருவோம். இங்கே பாருங்க, இதே தான் நமக்கு டிஃபால்ட்டா இதே ஃபார்மேட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது பாருங்க. ஸோ இப்படி தான் நீங்க டிஃபால்ட் லே அவுட் வச்சுக்கலாம். டிஃபால்ட் லே அவுட் பண்ணிட்டு அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதை நீங்க இது மாதிரி ஃபைல் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு டேட்டா போயிட்டு இந்த எடிட் டிஃபால்ட் லே அவுட் கொடுத்து இது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இந்த டேட்டா டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பிவட் டேபிள் போட்டுக்கலாம். இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல இங்க ஒரு பிவட் டேபிள் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா ரீஜியன் வைஸ், சரிங்களா, ரோஸ்ல போட்டுடலாம். ரீஜியன் வைஸ் எனக்கு எவ்வளோ யூனிட் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ டிசைன்ல போயிட்டு நம்மோட கஸ்டமர் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை கரெக்டாக கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்ச வகையில் கொடுத்துட்டீங்க, நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோக்காக சும்மா கொடுத்தால இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இதில் ஏதோ ஒரு டிசைனை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஓகே, இது ஒன்று போட்டேன். அதே மாதிரி நான் இன்னொரு பிவோட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பிவோட் நீங்கள் இப்படி போய் தான் பண்ணோன்றது இல்லை, இதையே நீங்கள் இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் நம்மோட ஃபீல்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மாற்றிக்கலாம். எனக்கு ரீஜியன் இல்லை, இங்கே ப்ராடக்ட் கேட்டகரியும் ப்ராடக்ட் நேமும் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா காம்பேக்ட் மோடில் வச்சுக்கிறோம். சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி ஒன்று இருக்குது, இது மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபீல்டில் சேல்ஸ் பர்சன் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் பர்சன் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு அனில் ரீஜன் வைஸ் என்ன பண்ணியிருக்காரு, நார்த்தில் மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு 413. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் இது மாதிரி ரெண்டு பிவட் டேபிளை நான் இது மாதிரி மாற்றி பார்க்கணும். அப்படின்ற நேரத்தில் நமக்கு இங்கே ஆல்ரெடி பார்த்த நமக்கு ஸ்லைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேல்ஸ் பர்சன் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைசரில் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த பிவட் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பிவட் டேபிள் அனலைஸ் போயிட்டு பிவட் டேபிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிவட் டேபிளுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த பிவட் டேபிளோட பேர் பிவட் டேபிள் 21, இந்த பிவட் டேபிளோட நேம் பிவட் டேபிள் 20. ஸோ இப்போ இதோட கனெக்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிவட் டேபிள் 21 மட்டும். ஏன்னா கவிதான்னு போட்டால் இது மட்டும்தான் மாறும், பிரியான்னு போட்டால் இது மட்டும்தான் மாறும். ஆனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்போ நான் இங்க கவிதான்னு கொடுத்தா ரெண்டு பிவட் டேபிளுமே மாறும், அனில் அப்படின்னு கொடுத்தா ரெண்டு பிவட் டேபிளுமே மாறும். அப்போ இது மாதிரி நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்றச்சு ஒரு இப்போ மார்ச் செலக்ட் பண்ணா மார்ச் டேட்டா ஃபுல்லா காமிக்கணும், ஏப்ரல் செலக்ட் பண்ணா ஏப்ரல் டேட்டா ஃபுல்லா காமிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருந்தது, எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தனித்தனியா ஒரு டேட்டா போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் சார்ட்ஸ் இருக்கு, இல்லை மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஒரு பிவட் டேபிள்ல இருந்து வருதுன்னு சொல்லும் போது நம்ம ஒரே ஒரு ஸ்லைசர் போட்டு இது மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை மாத்துறது மூலமா மல்டிபிள் டேபிள்ஸ் இல்லை மல்டிபிள் சார்ட்ஸை நம்மள எப்படி மாற்ற முடியும், அனலைஸும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.